லாஸ்ட் வீடியோட கன்க்ளூஷன் பார்த்துடலாமாங்க. மித்த ஃபங்க்ஷன்னாலே நம்ம பார்த்து ரெடி ஆகும். இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லவா வேணும். எல்லாருமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேக்கப் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு செல்ஃபி இல்லாமல் எப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. விகாஸ் நான் வாங்கன்னு சொன்னால் தான் நான் உள்ளே வருவேன்னு சொல்ல, விகாஸு வாங்கன்னு சொல்லி வரவேற்க நான் உள்ளே போகிறப்ப பிளேட் எல்லாமே ரெடி ஆச்சுங்க. விகாஸ்க்கு டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் ஹெவியாக இருந்துச்சு. அதை மட்டும் கரெக்ட் பண்ணி சிம்பிளாக மேக்கப்பே போதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே சிம்பிளாக சட்டில்டாக மேக்கப் பண்ணியாச்சுங்க. விகாஸை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷங்க. பொண்ணு பெரிய பொண்ணாட்டா தெரிகிறா அப்படின்னு ஓகேன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபோட்டோகிராஃபரும் வந்துட்டாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருமே நின்று அக்கா தங்கச்சி எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுங்கடான்னு சொல்லி எல்லாம் வளைச்சி ஃபோட்டோ எடுக்க மாமாங்களும் வந்துட்டாங்க. மாமாங்க வந்து பச்சை ஓலை பின்ன அந்த பச்சை ஓலையிலேயே மாமாங்களை ஃபஸ்ட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு ரெண்டாவது பொண்ணை உள்ளே விட்டுலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விகாஸ் கூப்பிட்டு குடிசுக்குள்ளே போயாச்சுங்க. குடிசுக்குள்ளே போய் விகாஸ்க்கும் சடங்கு எல்லாமே முடிச்சு திருப்பி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வர ஒரு வணக்கத்தை போட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே எனக்கு ஒரு பதட்டங்க. எவ்வளோதான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்துருந்தாலும் அடுத்து நம்ம மன சுற்றணுங்கிறப்ப எதையும் மறந்துடாத. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் உம்மி போடணும், அதுக்கப்புறம் எண்ணெய் மதிகோதி சீப்பு கண்ணாடி இதுன்னு சொல்லி லைனாக சொல்லிகிட்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. இப்போ சொல்லும் போதே ஒரு பதட்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எதையுமே மறந்துடாத, ஒன்று லைன் படி கரெக்டாக பண்ணுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு ஒரு வழியாக மணக்கூடை எல்லாமே முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு மணக்கூடை ஓங்கும் போது கரெக்டாக ஓங்கணும். ஃபஸ்ட்டு கிழக்க பார்த்து 3 டைம் ஓங்கி அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்து 3 டைம் ஓங்கணும்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருந்துச்சுங்க. அது ஃபுல்லாக முடிக்க வரைக்கும் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் நல்லபடியாகவே பார்த்திங்கன்னா மணக்கூடை எல்லாமே ஓங்கி முடிச்சாச்சுங்க. மணக்கூடை ஓங்கி முடிச்சுட்டு பாப்பாவை செகண்ட் சாரி சேஞ்ச் வரை கூப்பிட்டு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா மித்த கஸ்டமர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா நான் பார்த்து ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது, ஃபுல் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணுவேன். இது நம்ம வீட்டு பொண்ணு சொல்லவா வேணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாரீ டிராஃபிங்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஜுவல் சேஞ்சிலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணியாச்சுங்க. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா பார்த்திங்கன்னா விகாசை தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மாமனை கூப்பிட்டு வந்தாச்சுங்க. வந்ததுமே ஸ்டேஜுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு மாமனை முடிச்சு குடிசையிலையும் பாப்பாவை விட்டாச்சுங்க. விட்டதுமே எல்லாம் பொட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பொட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மன சீர் செஞ்சவிகளுக்கு எல்லாமே மாமன சீர் செஞ்சு பொட்டு வைப்பாங்க. மாமன சீர் செஞ்சவி எல்லாமே தாய்மன சீர் செஞ்சலுக்கு வைப்பாங்க. இங்கே அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பொட்டாக போட்டாங்க. சின்ன பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க, பெரிய பைப்பாஸ் மாதிரி பெரிய பொட்டாக போடுவாங்க. பொட்டை எல்லாமே வச்சுட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோக்கு ஹஸ்பண்ட் பெருசாக நிற்கவே மாட்டார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சாண்டார் எங்கள் தாய்மா இவர்கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோக்கு நிற்க வச்சாச்சுங்க. நல்லபடியாக ஃபேமிலி ஃபங்க்ஷன் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.